ஒருத்தனும் வாரானே திருத்திட போறானே. யாரை திருத்தணும்? தற்கொலையா இருக்கக்கூடிய உங்களோட ரசிகர்களை தான் முதல்ல நீங்க திருத்தணும். அதை முதல்ல பண்ணுங்க. தங்கமே தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட் தளபதி தளபதி. இந்த பாடலாசிரியர் யார்? அதாவது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு உண்மையிலேயே அறிவு கொஞ்சம் கம்மி தான் போல. பாட்டுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு இளவுமே கிடையாது. விஜய் ரசிகர்கள்லாம் படமே நல்லா இருந்தாலும் சரி, பாட்டு நல்லா இருந்தாலும் சரி, அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. படம்லாம் கட்டாயம் வந்துடுது. ஆடியோ லஞ்ச் கட்டாயம் நடக்குது. ஆடியோ லஞ்சுக்கு விஜய் கட்டாயம்ல வராரு. அப்பெல்லாம் எந்த ரசிகர் கூட்டம் இடையூறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் சரியா போயிருது. ஆனா வந்து ஒரு மீட்டிங் போட்டா மட்டும் கட்டாயம் வர மாட்டேங்கிறாரு. அப்படி கட்டாயம் வந்திருந்தா இந்த மாதிரி கரூர்ல நடந்த மாதிரி ஒரு துயர் சம்பவம்லாம் நடந்திருக்காது. இவங்க கரூர் மக்களை திடீர்னு சந்திச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்பதான் புரியுது. இப்ப கரூர் மக்களை சந்திக்காம இந்த பாட்டை வெளியிட்டா எல்லாரும் காரி துப்பி செருப்பல் அடிக்க மாட்டாங்க. அதனால அரசியல் ஈடுபாடே இல்லை சுத்தமா. இந்த தற்குறிகளா இருக்கிற அந்த ரசிகர்களை வச்சு ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே, தங்கமே தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு துள்ளி குதிக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு வணக்கம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு வெளிவந்திருக்குது. இப்போ வந்து அதுல நிறைய சர்ச்சைகள் இருக்குது. ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே. யாரை திருத்தணும்? தற்கொலையா இருக்கக்கூடிய உங்களோட ரசிகர்களை தான் முதல்ல நீங்க திருத்தணும். அதை முதல்ல பண்ணுங்க. அடுத்து இந்த பாட்டுல நிறைய இடத்துல தளபதி தளபதினு போட்டு சாவடிக்கிறாங்க. தங்கமே தளபதி. சரி, தளபதி விஜய், அது அவரு தான், யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை ஏன் 100 தடவை போட்டு கொள்றீங்க? இந்த பாடலாசிரியர் யார்? அதாவது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு உண்மையிலேயே அறிவு கொஞ்சம் கம்மி தான் போல. ஒருவேளை இந்த பாட்டை அவரு தான் எழுதினாரா, இல்ல வந்து தளபதி விஜய்க்கு ஒரு பாடல் செய்து கொடு அப்படின்னு ஏஐ கிட்ட டைப் பண்ணோம்னா போதும், அது ஒரு பாட்டை போட்டு கொடுக்கும். இடையில எல்லா இடத்துலையும் தளபதி தளபதினு போட்டு கொடுக்கும். அந்த மாதிரி போட்டு கொடுத்தது அதை எடுத்து இது வந்து லிரிக்ஸ்னு போட்டு ஒரு பாட்டை மேக் பண்ணி போட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படிதான் இருக்குது இந்த பாட்டை கேட்கும்போது. குறிப்பா அந்த பாட்டுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு இளவுமே கிடையாது. மக்கள் எல்லாம் முட்டாளா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு பாட்டுங்கிற பேர்ல கச்சா முச்சான்னு போட்டு இனிமே இந்த நாய் ஊழ விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து போட்டு கத்துறது. ஒரு பாடல் வரிகள் வந்து ஒழுங்கா கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா போயிட்டு கஷாமசான்னு தெலுங்கு கிழங்கு எல்லாத்தையுமே கலந்து விட்டு அடிச்சு சோப்பா. சரி, இந்த பாட்டை வந்து விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்களாம். சரி, நீங்க வேற வழி இல்லை, கொண்டாடித்தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. மற்ற ரசிகர் கூட சொல்லிடுவாங்க நல்லா இருக்கு சுமாரா இருக்கு அப்படின்னு. விஜய் ரசிகர்கள்லாம் படமே நல்லா இல்லைனாலும் சரி, பாட்டு நல்லா இல்லைனாலும் சரி, அதை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படம் ஜனவரி 14ஆம் தேதி சொன்ன டைம்ல பக்காவா வந்துடும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் அப்படியே ஷேர் பண்ணி அப்படி போட்டு ட்வீட்டு ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் போட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சரி, படம்லாம் கட்டாயம் வந்துடுது. ஆடியோ லஞ்சு கட்டாயம் நடக்குது. ஆடியோ லஞ்சுக்கு விஜய் கட்டாயம்ல வராரு. அப்பெல்லாம் எந்த ரசிகர் கூட்டம் இடையூறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் சரியா போயிடுது. ஆனா வந்து ஒரு மீட்டிங் போட்டா மட்டும் கட்டாயம் வர மாட்டேங்கிறாரு. அப்படி கட்டாயம் வந்திருந்தா இந்த மாதிரி கரூர்ல நடந்த மாதிரி ஒரு துயர் சம்பவம்லாம் நடந்திருக்காது. சரி, இப்ப ஏன் கரூருக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்து 31 மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த டிவிக்கு கட்சியே பதுகுழியில போய் பதுங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஒவ்வொருத்தர வெளியே வர ஆரம்பிச்சாங்க. அதாவது சிபிஐக்கு கேஸ் மாறினதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கரூர் மக்களை திடீர்னு சந்திச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்பதான் புரியுது. ஜனநாயகன் படத்தோட பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை வந்து ஓட்டணும்ல. இப்ப கரூர் மக்களை சந்திக்காம இந்த பாட்டை வெளியிட்டா எல்லாரும் காரி துப்பி செருப்பல் அடிக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த படத்தை வந்து வேற லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்ட்டு மக்களோட மனசுல இருந்து அந்த கரூர் சம்பவத்தை அப்படி மறைச்சு அதை வந்து ஒரு பக்கமா அந்த பிரச்சனையை வந்து மக்கள் வந்து மறக்கிற மாதிரி பண்ணிட்டு அடுத்தடுத்த இதில் நம்ம இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த டிராமாலாம் நடந்தது. அதுவும் போய் விஜய் வந்து கரூர் மக்களை போய் சந்திக்கல. கரூர் மக்கள் தான் விஜய் வந்து சந்திச்சு ஆறுதல் சொன்னாங்க. அது வந்து பணம் கொடுத்தாரு. அது அவரோட விருப்பம் உதவி பண்றது. ஆனா வந்து இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நடிகர்களை நம்பி முட்டாளா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உதாரணம். அதனால மக்கள் தெளிவா இருக்கணும். மேலும் வந்து திருத்திட வாராரு அப்படின்னு லைன்லாம் வச்சு பாட்டு போட்டிருக்கீங்க. யாரை திருத்திட்டு வரீங்க? இங்கெல்லாம் நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சில அறியாமையால தற்கொலைகளா மாறி இருக்காங்க. உங்களை மாதிரி நடிகர்களால
அதை திருத்திட உங்களால முடியாது. ஏன்னா அவங்க திருந்திட்டா நீங்க வந்து அரசியல் பண்ணவும் முடியாது, சினிமா நடிக்கவும் முடியாது. அதனால பாத்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. என்ன ஒண்ணு பண்ணுவீங்க, திருத்துவீங்க. யார் திருத்துவீங்கன்னா நல்லா இருக்கிற மக்களை வந்து தற்குறியா மாத்துவீங்க. அதை தவிர இந்த நாட்டுக்கு நல்லது எதுவும் நடக்க போறதே கிடையாது. குறிப்பா இவர் அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போராட்டம், என்ன நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குது, ஒரு சின்ன சின்ன பிரச்சனை முதற்கொண்டு பெரிய பிரச்சனை வரைக்கும் என்னென்ன சட்டம் எதுவுமே தெரியாது. விஜய் அவர்களுக்கு ஒரு பேப்பர்ல யாரும் எழுதி கொடுத்து அதை படிச்சு பாக்குறது மட்டும் தான் தெரியுமே தவிர சுயமா யோசிச்சு ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ வேற எதுக்கோ ஒரு போராட்டமோ ஏதோ ஒண்ணு எது அரசியல் ஈடுபாடே இல்லை சுத்தமா. இந்த தற்குறிகளா இருக்கிற அந்த ரசிகர்களை வச்சு எப்படியாவது நம்ம வந்து ஒரு பதவி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்ப வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பீக்ல ஒரு முன்னணி நட்சத்திரமா இருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஒரு பீக்ல இருக்கும் போதே அந்த ரசிகர்களை அப்படியே ஓட்டா மாத்தினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிளான் பண்ணி தான் இறங்கியிருக்காரு. நிறைய பேர் உள்டா விடுவானுங்க. எங்க அண்ணன் வந்து 2000 கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு தெரியுமா, மக்களுக்கு நல்லது பண்ற வராரு தெரியுமா, அப்படி இப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா சிரிப்பு வரல. மக்களுக்கு நல்லது பண்ற வரவங்க பாத்தீங்கன்னா நான் என்னோட கேரியர் உச்சத்தை விட்டுட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பனி ஊர்லயே போய் படுத்துட்டு இருக்க மாட்டாங்க. களத்துல இறங்கி பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்குது அங்க போயிட்டு ஒரு குரல் கொடுக்கறது. நீங்க வந்து கோடி கோடியா மக்களுக்கு அள்ளி கொடுக்க தேவையில்ல. நேர்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில பாதிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த மக்களை சந்திச்சு நேர்ல போய் ஒரு ஆறுதல் சொல்லலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். எதுவுமே கிடையாது. அதாவது நான் அந்த கரூர் சம்பவத்தை சொல்லல, பொதுவா நாட்டுல தினமும் வந்து 1000 பிரச்சனை நடக்குது. பெரிய பெரிய சம்பவங்கள் ஏதோ நடந்துகிட்டு தான் இருக்குது. மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு கூட எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு மழை நிவாரணம் ஏதோ ஒண்ணு எதுவுமே பண்ணாம சும்மா வந்து தற்கூரி ரசிகர்களை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு அப்படியே கனவு பண்றாரு. அதெல்லாம் சத்தியமா நடக்காத ஒண்ணு. இதுல வேற அந்த கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜனா இருந்துகிட்டு 30 நாள் 40 நாள் எங்களை வந்து எல்லாம் கலாச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிய நீங்க பெரிய ரவுடியா நான் பெரிய ரவுடியா பாத்திரலாம் இன்னும் 6 மாசத்துல தெரிஞ்சு போயிருங்கிறாரு. 6 மாசத்துல நீ என்னப்பா பைத்தியம், 6 மாசத்துல தெரிஞ்சு போயிருன்னு சொல்லி அது இதுன்னு விஜய உசுப்பேத்தி விட்டுட்டு நீ போயிட்டு பங்கர்ல மறைஞ்சிக்குவ. அதனால அடுத்தடுத்து மறுபடியும் இப்ப சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு போனா பாதிக்கப்படுறது யாரு, திரு விஜய் அவர்களுக்கு தான் பாதிப்பு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக வந்து எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட உரிமையை யார் வாங்கியிருக்கா, சன் டிவி தான் வாங்கியிருக்குது. அங்கதான் வித்துருக்கீங்க. எந்த படம், ஜனநாயகன் படத்தோட உரிமை அப்படின்னு தான் நியூஸ் வந்திருக்குது. அப்படின்னா பார்த்தா அதாவது உங்களுக்கு பணம் அப்படின்னா இந்த உரிமை, இந்த கொள்கை கோட்பாடு, எங்களுக்கு வந்து அரசியல் எதிரி இதெல்லாம் கிடையாது. பணம்னா வியாபாரம் தனி, இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலுங்கிறது தனி. என்ன இதெல்லாம் என்னன்னு ஒன்றும் புரியல. இதெல்லாம் மக்கள் தான் பார்த்து விழிப்படையணும். அது மட்டும் இல்லாம ஒரு தெளிவான அரசியல் வந்து இவங்ககிட்ட இல்ல, இவங்க பண்றது அரசியலே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். மேலும் இந்த பாட்டுல அதாவது தளபதி கச்சேரி கச்சேரிங்கிறாங்களே, இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துல கேரவன் மேல நின்றுகிட்டு மக்களை பாக்குற மாதிரி ஷூட்டிங்ல எடுத்துட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது அனிமேஷனா வந்து போட்டோலாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இந்த பாட்டோட லிரிக்ஸ் வீடியோவில். இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டாளதான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி பிரச்சனை நடந்து அதனால பல உயிர்கள் போய் அப்பயுமே திருந்தாதவங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து அதே மாதிரி ஒரு சீனை வந்து பாத்தீங்கன்னா பாட்டுல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் படம் வந்தா தான் தெரியும் படத்துல ஏதாவது அந்த கரூர் சம்பவத்துல எடுத்த வீடியோ வந்து இவங்க வந்து ஷூட்டிங்காக எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க இல்லைன்னு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து சாதாரண ஒரு நடிகர் போயிட்டு ஒரு பரப்புரையை எதுவும் பண்றாருன்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு கூட்டம் நடத்தும் போது அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சில கேமரா இருந்தால் போதும், மொத்தமா கூட்டத்தை இவ்வளவு வந்திருக்குன்னு காமிக்கலாம். ஆனா வந்து இவங்க வந்து வெரி ஹை குவாலிட்டி கேமரா 60 கேமராவுக்கு மேல வந்து ட்ரோன் மூலமா பறக்க விட்டு பயங்கரமா வளைச்சு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஒருவேளை வந்து இது சினிமாவுக்கு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பலரும் பேசிட்டு இருக்காங்க. அது பணம் வந்தா தெரியும். ஒருவேளை இந்த சம்பவம் நடந்ததுனால அந்த சீன்லாம் இவங்க படத்துல ஆட் பண்ணாம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அந்த கரூர் சம்பவம் வந்து இப்ப சிபிஐயோட கேஸ்ல இருக்குது. அதனால அந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணவங்கள மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். தயவு செஞ்சு இந்த சினிமாவில் வந்து இனிமே வந்து பாட்டு அப்படிங்கிறத போடாதீங்க. ஹாலிவுட் படம் மாதிரி பாடல்கள் இல்லாம ஒரு படத்தை எடுத்துருங்க. விஜய் படத்துக்கு மட்டும் சொல்லல, பெரிய பெரிய நடிகர் படம் எல்லாமே தான் சொல்றேன். ஏன்னா இப்ப விஜய் படம்னா அப்படி தளபதி தளபதி தளபதினு ஒரு 100 தடவை போட்டு அந்த பாட்டை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அஜித் படம்னா முன்ன வந்து தலைன்னு போடுவாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏகேன்னு போட்டு ஒரு பாட்டை ரெடி பண்ணிடுறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி படம்னா சூப்பர் ஸ்டார்னு போட்டு பாட்டை ரெடி பண்ணிடுறாங்க. கமலஹாசன் பாட்டுனா நாயகன் உலக நாயகனே அப்படி இப்படின்னு போட்டு ரெடி பண்ணிடுறாங்க.
படத்தோட கதைக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தைகளை போட்டு பாடல்கள் அருமையா வந்து கேட்கற மாதிரி அந்த வரிகள்லாம் ஒரு சூப்பரா போட்டா பரவாயில்ல. இந்த மாதிரி மொக்கையா வந்து தளபதி 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 தங்கமே தளபதி வைரமே தளபதி கச்சேரி தளபதினு போட்டுட்டு தான் யாருப்பா கேட்கறது? அது உங்க ரசிகர்களோட பயங்கரமா கொண்டாடிக்கிட்டே தளபதி தளபதினு கத்துவாங்க. ஏன்னா அவங்க நார்மலா வந்து படமா இருந்தாலும் சரி நேர்லயும் சரி தளபதி தளபதி டிவிக்கே டிவிக்கே, அதாவது அவங்க வேற உலகத்துல வாழ்றாங்க. அதாவது அவங்களோட உடல் தான் பூமியில இருக்கிறத தவிர அவங்களோட மனசு மூளை எல்லாமே பாத்தீங்கன்னா வேற்று கிரகத்துல இருக்குது. அதனால அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஏலியன் மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். அதனால இந்த சினிமாக்காரங்களாம் கொஞ்சம் திருந்தினா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு பாடலை வந்து கேட்கற மாதிரி ஒரு பாட்டு ரெடி பண்ணுங்க. சும்மா போயிட்டு இதை நாய் குலைக்கிற மாதிரி இது லொல்லுன்னு ஓலைட்டு இருக்குமா அந்த மாதிரி வந்து தயன்னு கூச்சிக்கிட்டு தாவி தாவுற மாதிரி ஒரு டான்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு எத்தனை நாள் தான் ஓட்டிட்டு இருப்பீங்க? போர் அடிக்குது. தயவு செஞ்சு படத்துல பாட்டே போடாதீங்க, கதைக்கு வந்துருங்க. ஒரு படம் கதை டக்குன்னு பார்த்தா முடிகிற மாதிரி. அதே மாதிரி இந்த பாட்டுல வந்து ஒருத்தனு வாரானே திருத்திட்ட போறானே அப்படின்னு அந்த லிரிக்ஸ் எல்லாம் போட்டு பில்டப் கொடுத்துக்கிறாங்க. அவர் வரணும், கண்டிப்பா வந்து அவர் கூட வச்சிருக்கிற அந்த தற்கொலைகள் எல்லாத்தையும் திருத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அவர் சொல்லியுமே அவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவர் திருத்துறதுக்கு இன்னொருத்தர் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.